ரஜினிகாந்த் போய் சந்திச்சிருக்கேன். ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்திருக்காரு. ஒருவர் சொன்ன கருத்தை குறித்து நான் ஆதரித்தோ மறுத்தோ பேசுகிற வழக்கம் என்றைக்கும் இல்லை. அது அவங்க கருத்து, அதை பற்றி நான் கருத்து சொல்லுவேன். சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம், பெண்கள் பாதுகாப்பு, அதை போன்ற தமிழக வாழ்வாதாரங்களை காக்கும் கடமை இவற்றில் இம்மியளவும் பிசகாமல் முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் விருப்பத்தை அப்படித்தான் நான் தெரிவிக்கிறேன். இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தையோ மும்மொழி திட்டத்தையோ முன்னைய அரசு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நிலைப்பாட்டைத்தான் இந்த அரசும் பின்பற்றும் என்று நம்புகிறேன், பின்பற்ற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இதெல்லாம் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல நீட் வந்து நிரந்தரமாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதை மீறி மத்திய அரசு அதை திணித்துக் கொண்டே வருகிறது. 22 லட்சம் மாணவர்கள் தயாரான நிலையில் கேள்வித்தாள் வெளியாகி அவர்கள் அனைவரும் மிகுந்த ஏமாற்றத்துக்கும் வருத்தத்துக்கும் ஆளாகிவிட்டார்கள். இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அது அவரவர்கள் விருப்பம், அது பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது. திமுக அணி வெற்றி பெறும். இந்த செப்பேடுகளுக்கெல்லாம் தொன்மையான செப்பேடுகள் இந்த சோழ மண்டலத்திலேயே இருக்கின்றன பல இடங்களில். அவற்றை கண்டறிந்து ஆய்வு செய்ய வேண்டிய கடமை இந்த துறையைச் சேர்ந்த மத்திய அரசுக்கு உண்டு. இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் தரனால மின்கட்டணம் வந்து பட்ஜெட்டுக்கு பிறகு இது பற்றி சொல்லுவோம் என்று ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம்.